வணக்கம். நம்ம நாலடியார்ல அடுத்து பார்க்க போறது பொருட்பால். இதற்கு முன்னாடி ஒரு பால் பார்த்து வச்சிரும். இது அடுத்து பொருட்பால். இதுல நட்பியல். இதுல 4 அதிகாரத்தை இவங்க இந்த பகுத்தவங்க கொடுத்திருக்காங்க. நட்பியல்ல முதல்ல பார்க்க போறது சுற்றம் தழால், நட்பாராய்தல், நட்பில் பிழை பொறுத்தல், அப்படி ஒரு கூடா நட்பு, அப்படி 4 அதிகாரம் வருது. இந்த 4 அதிகாரத்தையும் ஒரே இதுல நட்பியல் அப்படிங்கறதுல பொருட்பால்ல கொடுத்திருக்காங்க. திருக்குறளையும் பாத்தீங்கன்னா நட்புக்கு 4 அதிகாரம் உண்டு. தீ நட்பு, நட்பு, நட்பாராய்தல், அதுக்கப்புறம் பழமை அப்படின்னு ஒரு 4 அதிகாரம் நட்புக்கும் வரும், திருக்குறளையும் வரும். ஆனா இங்க முதல்ல சுற்றம் தழால் அப்படின்னு இருக்கு. சுற்றத்தை தழுவி இருத்தல், தன்னுடைய சுற்றத்தை, தன்னுடைய உறவினர்களாக இருப்பவர்களை அப்படின்னா நம்ம பொதுவா ஒரு பொருள் எடுத்துப்போம். சுற்றம்னாலே நம்முடைய உறவினர்கள் அப்படிங்கிற பொருள் தான் எடுத்துப்போம். ஆனா இந்த உரைக்காரர்கள் இதுக்கு அதை மட்டும் சொல்லல. அதுதான் அதுல இருக்கக்கூடிய அழகு. அவங்க சுற்றம் என்பதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை நாடி வந்தவர்கள் பிணியினால அல்லது போர் வருத்தங்களினால, வறுமையினால, பகைவரால் பீடிக்கப்பட்டு இப்படி எந்தாவது ஒரு காரணத்தினால தன்னை நாடி வந்தவர்கள் எல்லாமும் சுற்றம்தான். அவர்களை உங்களை நாடி ஒருவர் அடைக்கலம் என்று வந்து விட்டால் அவர்கள் உங்களுடைய சுற்றம். அவர்களையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும். அவர்களை கைவிடக்கூடாது, கடைசி வரைக்கும் அவர்களை காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு தலைமை குணம் மிக்கவருக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரம் சொல்லுது. அதனால சுற்றம் தழால் அப்படிங்கிறது நம்மோடு இரத்த சம்பந்தமான அந்த உறவுகளை மட்டுமல்லாமல் இன்னும் நீள கரம் நீட்டி கருணையை நீங்க பௌத்தத்துல பாத்தீங்கன்னா மைத்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். மைத்ரினா கருணை தான் பொருள் அப்படின்னா கூட வேறுபாடு இல்லாத கருணை. இவங்க என்னுடையவர்கள், அதனால இவர்களுக்கு நான் அன்பு செலுத்துகிறேன், இவங்களுக்கு கருணை காட்டுறேன், இவங்க என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது சுற்றத்தவர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லா உயிர்களையும் ஒன்று போல பாவிக்கக்கூடிய தன்மைக்கு மைத்ரி அப்படிங்கிற பெயர் பௌத்தத்துல உண்டு. அது போல இந்த சுற்றந்தழாலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லுது. யாரு வித்தியாசமே கிடையாது. இவங்க வேண்டியவங்க, வேண்டாதவங்க, இவர் இன்னார் இவர் பிறர் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தன்மைக்குதான் சுற்றம் தழால் அப்படிங்கிற ஒரு பொருளை உரை ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த உரையை படிக்கலைன்னா நம்ம இதை சுற்றத்தவர்களை மட்டும் காப்பாற்றுதல் அப்படிங்கிற பொருளை புரிஞ்சுப்போம். ஆனா இது அப்படி இல்லை, இன்னும் உலகளாவிய பொருள்ல அது எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கக்கூடியது. அப்படி சுற்றத்தை தழுவி இதே மாதிரி ஒரு அழகான குறள் ஒண்ணு இருக்கு. குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டி தான் முந்திரும் அப்படின்னு. தன்னுடைய குடியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு தெய்வம் இதோ நானும் உனக்கு துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மடியை தட்டி அப்படி எழுந்து வருமா. இதோ வரேன் அப்படின்னு எழுந்து வருவோம் இல்லையா, மடியை தட்டி எழுந்து வேகமா வருவோம்ல, அந்த மாதிரி தெய்வம் வரும் அப்படின்னு. அது போல இங்க சுற்றம் தழால் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு உதவியை செய்யக்கூடிய தன்மையை இந்த இந்த அதிகாரம் பேசுகிறது. சரி, முதல் இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் மகவை வயிற்றில் ஏந்தி இருக்கும் பொழுது, கருவுற்று இருக்கக்கூடிய காலத்துல அந்த கரு வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய காலம், அதனுடைய பேரு காலம், அப்புறம் அந்த ஈனும் போது இருக்கக்கூடிய வலி எல்லாம் ரொம்ப வலி மிகுந்ததுதான். கரு உண்டாகுவதுல இருந்து அது வளர்ந்து அது பிரசவ வலி வர வரைக்கும் அது மிகுந்த வலி மிகுந்த ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் தான் அது. ஆனால் தன்னுடைய தொடைகளுக்கு நடுவே அந்த குழந்தை விழுந்த உடனே, பிறந்த உடனே அந்த தாய்க்கு அத்தனை வலியும் மறந்து விடும். இது வரைக்கும் இருந்த அத்தனை வலியும் அவள் மறந்து விடுவாள். அதே போலதான் ஒரு தனிமையிலே இருக்கிற ஒருவனுக்கு துன்பத்தவராக தோன்றிய சுற்றத்தார் ஒரு உசாவக்கூடிய, அவனை என்னவென்று, என்ன இருக்க, எப்படி இருக்க என்று அவனை ஆதரவோடு கேட்கக்கூடிய நேரத்துல இன்பம் அளிப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. வயாவும் வருத்தமும் ஈன்றக்கா நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு கசா அத்தானுற்ற வருத்தம் உசா அத்தன் கேளிரை காண கெடும். இங்க கேளிர் என்பது சுற்றத்தவர்கள், தன்னுடைய சுற்றத்தவர்களை தான் இந்த பாட்டு சொல்லுது. அவங்க எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தன்னுடைய சுற்றத்தாரோட ஒரு குறை இருக்குதான் இருக்கும். அவர் மன வருத்தம் இருக்கும், ஒரு விலகல் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். ஆனால் அவங்க சுற்றத்தவர்களை கைவிட முடியாத, அவர்களை விட்டு நீங்க முடியாத தன்மையும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். எல்லாருமே சொந்தக்காரங்களை பத்தி குறை சொல்லுவாங்க தான். ஆனால் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது சுற்றத்தரோடு சேர்ந்து இருப்பதா எல்லாருமே விரும்புவாங்க.
அதுதான் இந்த பாடலும் சொல்லுது. வயாவும் வருத்தம். வயாவும்னா கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வலி. கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது கூடிய மசக்கை, தலை சுற்றல், வாந்தி, இப்படி எல்லாம் எதை வேணா கணக்குல எடுத்துக்கலாம். வயாவும் அது இந்த கர்ப்பம் தரித்திருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த வருத்தமும், வயாவும் அடுத்த வருத்தமும், அது வயிற்றுல பிள்ளையை சுமக்கும் பொழுது இருக்கக்கூடிய வருத்தமும், ஈன்றக்கா நோவும், ஈனும் பொழுதிலே வரக்கூடிய வலி, பிரசவ வலி, அந்த வலியும், இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் கூட எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை வெறுக்கிறது இல்லை. இவ்வளவு வலிகளுக்கு பிறகு, இவ்வளவு வேதனைக்கு பிறகு 9 மாசத்துக்கு மேல சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது யாரும் அந்த குழந்தையை நொந்து கொள்வதில்லை. மாறாக அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே இத்தனை நாள் பட்ட வலியும் மறந்து போகிறது. அது போல கவான் மகற்கண்டு, கவான்னா கவைனா பிளவு, கவைனா பிளவுன்னு அர்த்தம். இங்க கவான்னா தொடைகளுக்கு இடையில் இந்த குழந்தை வந்து விழும் பொழுது கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்க. இத்தனை நாள் வலியும் இந்த தொடக்கத்துல கரு உற்ற காலத்துல தோன்றிய மசக்கையிலிருந்து, வயிற்றில் சுமந்த வலியிலிருந்து ஈன்ற வலி எல்லாவற்றையும் அந்த தாய் எப்படி மறந்து விடுகிறாளோ அது போல கசா தானுற்ற, கசா அப்படின்னா தனிமை, தனிமையாக இருந்து தளர்ச்சியுற்ற ஒருவன் படக்கூடிய துன்பம் என்பது உசா அத்தன் கேளிரை காணப்படும். உசாவுதல் அப்படின்னா வந்து விசாரித்தல், அல்லது வந்து என்ன என்ன எப்படி இருக்க என்று விசாவக்கூடிய ஒரு கன்சிடரேஷனோட கேட்கக்கூடிய ஒரு தன்மை, விசாரணை செய்யக்கூடிய தன்மை. விசாரணைன்னா இங்க வந்து தவறான நோக்கத்துல இல்ல, நல்லபடியாக விசாரித்தல், என்ன என்ன எப்படி இருக்க, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த உறவினர்களை பார்த்து விட்டால் இவ்வளவு நாள் தனிமையில் இருந்த அந்த துன்பம் கூட மறைந்து போய்விடும் ஒருவனுக்கு. எனவே ஒரு சுற்றம் என்பது வலி கொடுக்கக்கூடியதா, எப்படி ஒரு மகவு வலி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, மகிழ்வு தரக்கூடியதாகவும் இருக்கிறதோ, அதே போல சுற்றத்தவர்கள் என்பவர்களும் சில சமயம் வருத்தம் தருபவர்களாகவும் பல நேரங்களில் மகிழ்வை தருபவர்களாகவும் துணையாக இருப்பவர்களாகவும் ஆகிறார்கள். அதனால அந்த சுற்றத்தை தழுவி இருத்தல் என்பது ஒருவனுக்கு இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. நல்ல பாட்டு இல்லையா? வயாவும் வருத்தமும் ஈன்றக்கா நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு கசா தானுற்ற வருத்தமும் உசா அத்தன், கசா நல்ல ஒரு ரைமிங்கா இருக்கு இந்த பாட்டு, கசா உசா அத்தன் கேளிரை காணக்கிடம். அப்படிப்பட்ட தன்னை விசாரிக்கக்கூடிய அன்போடு தன்னுடைய குறைகளை கேட்கக்கூடிய உறவினர்களை ஒருவன் பெற்றுவிட்ட போது அத்தனை தனிமை துன்பமும் அவனுடைய மனதிலிருந்து மறைந்துவிடும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. சரி, அடுத்த பாட்டு, நல்ல ஆண்மகனுடைய கடன் என்பது என்ன, கடமை என்ன அப்படின்னா, தன்னை நாடி வந்தவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவர்களை பராமரித்தல் தான். ஒரு ஒரு மரம் இருக்குன்னா, பெரிய நிழல் தரக்கூடிய மரத்துல யார் வேணா போய் அண்டி நிக்கலாம். இவங்கதான் வரணும், அவங்க வரக்கூடாது, இவங்க வந்தா நிழல் கொடுக்க மாட்டேன், அவங்க வந்தா வெயில் அடிப்பேன்னு எந்த மரமும் சொல்றது இல்லை. எல்லாருக்கும் அது ஒரு போலவேதான் நிழலை தருகிறது. அது போல அது யாராக இருந்தாலும் சரி, எந்த திசையிலிருந்து வந்தவர்களாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த மரம் அவர்களை ஒரே போலதான் பாவிக்கிறது. அதே போலத்தான் நல்லாருடைய கடனும் அதுதான் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. அழல் மண்டு பொழுதின் அடைந்தவர்கெல்லாம் நிழல் மரம் போல் ஒப்ப தாங்கி, நிழல் மரண் போனொப்பதோர் தாங்கி பழுமரம் போல் பல்லார் பயன்துய்ப்ப தான் வருந்தி வாழ்வதே நல்லான் மகற்கு கடன். நல் ஆண் மகன், நல்ல ஆண்மகனுடைய கடமை என்னது என்றால் தான் வருந்தி வாழ்வதே, தான் அவர்களுடைய வருத்தத்தை தானும் தன்னுடைய வருத்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அவனுக்கு தனியான வருத்தங்கள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். பிறருடைய வருத்தத்தை தன்னுடைய வருத்தம் போல அவன் பாவிக்கிறான். அப்படி பாவித்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வந்து நல்ல ஆண்மகனுடைய கடமை அப்படிங்கிறது. சரி, அதுக்கு உதாரணமா என்ன சொல்லுது அப்படின்னா, அழல் மண்டு பொழுதின், அழல்னா நெருப்பு, இங்க நெருப்பு போல கொதிக்கக்கூடிய வெயில், இங்க வெயில குறிக்கக்கூடிய சொல். அழல் அப்படின்னா வெப்பம், இங்க வெப்பம் என்பது வெயிலை குறிக்கக்கூடியதாக வருகிறது. அழல் மண்டு பொழுதின், உச்சி காலத்துல வெயில் கொதித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை நாடி வரக்கூடிய அடைந்தவர்க்கெல்லாம், தன்னை ஓடி வந்து தன்னிடம் வந்து அடைக்கலம் புகக்கூடிய எல்லாருக்குமே, அது நோயாளியா அல்லது வந்து கூண் குண்டு செவிடா எதையுமே மரம் பாக்குறது கிடையாது, செல்வந்தர்களா ஏழையரா எதுவுமே பாக்குறது இல்ல. அடைந்தவர்களுக்கெல்லாம் நிழல் மரம் போல் நேரொப்ப, நிழல் மரம் எப்படி, நிழல் தருகின்ற மரம் எப்படி எல்லாருக்கும் நிழல் தருகிறதோ, ஒரே போல அந்த குளுமையை தருகிறதோ, அதற்கு நேர் ஒப்ப,
அதுக்கு நேரடியாக ஒப்புதல் கூறும்படியாக ஒருவன் பழுமரம் போல பல்லார் பயன் துய்ப்பர். அந்த ஏற்கனவே இந்த பழுமரம் அப்படிங்கிற ஓமைய நிறைய பாடல்கள்ல பார்த்திருப்போம். பழுமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆழற் கண்படி அப்படிங்கிற மாதிரி, ஊருண் நீர் கேணி நீர் நிறைந்தற்றே, செல்வம் பயனுடையவன் கையில இருந்ததுன்னா அது ஊருண் கேணி நீர் நிறைந்தற்றே. பழுமரம் உள்ளூர் பருத்தற்றால் செல்வம், நல்ல மனசுடையவனுக்கு செல்வம் இருந்தால் அது நடு ஊர்ல ஒரு மரம் பழுத்ததுக்கு சமானம். யார் வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் எடுத்து பறிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது போல. அதேதான் இங்கே சொல்லுது. பழுமரம் பல்லார் பயன் துய்ப்ப, அது மரம் எல்லாரும் பயன் துய்ப்ப எப்படி வாழ்கிறதோ அது போல அவர்களுடைய வருத்தத்திற்காக தான் வருந்தி வாழ்வது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் நல்ல குணமுடைய ஆண் பிள்ளைகளுக்கான கடன். ஒரு நல்ல ஆண் மகன் என்பவன் இப்படிப்பட்ட செய்கைகளை தன்னுடைய கடமையாக வைத்திருப்பான். யார் இவர் என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவக்கூடிய தன்மையை அவன் பெற்றிருப்பான். எப்படி என்றால், ஒரு பழுத்த மரம் நிழலையும் தந்து அவர்கள் பசியும் போக்கும்படியாக எப்படி உதவியாக இருக்கிறதோ அது போல அப்படிங்கிறது சுற்றம் தழாளருடைய 2வது பாடல். நல்லா இருக்கு இல்லையா? அழகான பாட்டு. சரி, ஒரு மரத்துல பெரிய பெரிய காய்கள் காய்க்கிறது. பெரிய பெரிய கொத்து கொத்தா இருக்கு காய். இப்போ சில மாங்காய் அந்த மாதிரியான காயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளைகள்ல கொத்து கொத்தா காய்கள் காய்க்கும். பலா 1 2 இருக்கும், ஒரு அதுலயும் கொத்து கொத்தா இருக்கும், கிளைகள்ல இருக்கும், மரத்துல தண்டுல இருக்கும். அப்படி கொத்து கொத்தா காய்கள் இருக்கும். ஆனா அந்த கிளை முறிஞ்சு விழறதில்லை. எங்கேயாவது காய் நிறைய இருந்ததுனால கிளை முறிஞ்சு விழுது நம்ம பார்த்தது இல்லை. இந்த எவ்வளவு காய் இருந்தாலும் அந்த கிளை தாங்கதான் தங்குது. அதுல ஒண்ணும் அதுக்கு வருத்தம் இல்லை. அது அத்தனை காயும் ஒரே ஒரு காம்புல அத்தனை காயோட தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம இதுல அது அதிகமா பார்த்திருக்கலாம். அதே போல வாழையில பார்க்கலாம். அப்படியே ஒரே தார்ல அப்படி அவ்வளவு காய்கள் கொத்து கொத்தாக தொங்கக்கூடியது. அப்போ அந்த மரம் எப்படி அந்த கொம்பு அதுக்காக சாஞ்சு விழுந்துடுறது இல்லை. அத்தனை குலைகளுடைய காய்களையும் அது தாங்கிக் கொண்டு நிற்கிறது. அது போலதான் பிறருக்கு உதவக்கூடியவர்கள், சுற்றத்தை தழுவி நிற்கக்கூடியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அடுக்கல் மலை நாட, மலை பகுதியுடைய நாட்டை சேர்ந்தவனே. தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியோர், அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும் இல்லையே தன்காய் பொருட்களா கொம்பு. அழகான வரி. தன்காய் பொருட்களா கொம்பு. இதுக்கு முன்னாடியும் ஒரு வரி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல, பெயர் பொறித்த பேராண்மை அப்படின்னு. அதே போல இங்க தன்காய் பொருட்களா கொம்பு. தன்னுடைய காய்களையே பொறுக்க மாட்டாத கொம்பு என்ற ஒன்று இந்த உலகத்துல உண்டா? கிடையவே கிடையாது. எவ்வளவு கொத்து கொத்தா காய்கள் இருந்தாலும் அந்த கொம்பு, அந்த மரக்கிளை அதை தாங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது போலத்தான் சுற்றுத்தவர்களை காக்க வேண்டும் என்கிற கடப்பாடுடையவன் அப்படித்தான் இருப்பான். அடுக்கல் மலை நாடு, அடுக்கடுக்கான மலைகள் பொருந்திய நாட்டை சேர்ந்தவனே. பெரியோர் தம்மை சேர்ந்தவர்களை, தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியார். எடுக்கலம் அப்படின்னா தாங்க மாட்டோம். எடுக்கலம் இருந்தா உங்களை என்னால ஏற்றுக்க முடியாது, உங்களை என்னால ஏற்கனவே எனக்கு சுமை இருக்கிறது, உங்களையும் என்னோட சுமையாக நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுக்கலம், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்களை புறம் தள்ள மாட்டார்கள். என்னார் பெரியோர், தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியோர். தன்னை நாடி வந்து விட்டவர்களே, உங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், உன்னை என்னுடைய பாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியவர்கள் சொல்ல மாட்டார்கள். அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும், அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு கொத்து வந்துருச்சு அதோட முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா அடுத்தடுத்து கொத்து வந்துட்டே இருக்கு அந்த மரத்துல, அந்த ஒரு காம்புல ஒரு கிளையில. அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும் இல்லையே தன்காய் பொருட்களா கொம்பு. தன்னுடைய காய் தானே, இவ்வளவு வெயிட்டா இருந்தா எப்படி தாங்குவேன் என்று சொல்லி ஒரு கொம்பு முறிஞ்சு போறது கிடையாது. அது எப்படியாவது தாங்கி கொண்டுதான் அப்படியே இருக்கிறது. அது போல பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இப்படி தன்னை நாடி வந்தவர்களை, நீங்கள் எங்களுக்கு சுமை, உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்ள முடியாது என்று தள்ளிவிட மாட்டார்கள். இது மேபி இது அரசனாக இருக்கலாம். அப்படி யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அகதிகளாக வருபவர்களை தங்களை நாடி வருபவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பெரியவர்கள் இருப்பார்கள். அதுதான் சுற்றம் தழாளனுடைய அழகு அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. நல்ல பாட்டு இல்லையா? அடுக்கன் மலை நாட தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியோர்,
அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும் இல்லையே தன்காய் பொருட்களா கொம்பு. நல்ல அழகான பாட்டு. சரி, அடுத்தது ஒருவருடைய உறவு எப்படி இருக்கும், நல்லவர்களுடைய உறவு எப்படி இருக்கும், பெரியோர்களுடைய உறவு எப்படி இருக்கும், சிறியோர்களுடைய உறவு எப்படி இருக்கும். இது போல பல பாடல்கள் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பிறையை போல வளரும், இது போல தேயும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நல்லறி பாட்டு கூட இருக்கு. பெரியோர் கேண்மை வந்து இருநிலம் விளக்க வேர்வீழ்க்கும்மே. சிறியவர்களுடைய நட்பு என்பது நீருள் பாசி போல், பாசி போல அப்படி சேர்ந்து வரும், அப்படி தள்ளி போயிடும், அந்த மாதிரி இருக்கும் சிறியோர் கேண்மை. ஆனால் பெரியவர்களுடைய கேண்மை என்பது பெரியோரிடத்துக்கொண்ட நட்பானது இந்த இருநிலம் பிளக்க வேர் வீழ்க்குமே, கல்லை பிளந்து கொண்டு வெளியில வருகிற வேர் போல அடர்த்தியானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் நம்ம உதாரணமா படிச்சிருக்கோம். இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பொருளை தான் சொல்லுது. உலகறிய தீர கலப்பினும் நில்லா சில பகலாம் சிற்றினத்தார் கேண்மை, நிலைத்திரியா நிற்கும் பெரியோர் நெறி உடைய நின்று அணைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு. எப்படி என்றால், உலகு அறிய, இந்த உலகத்தாரெல்லாம் அறியும்படியாக நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், திக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னோட ஒன்னா சுத்திட்டு இருப்போம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு சுற்றி கொண்டிருந்தாலும் கூட சிறியவர்களுடைய கேண்மையானது சில பகலாம் சிற்றினத்தார் கேண்மை. சில பகல், சில பகல்னா சில நாட்கள் தான் தாங்கும், ரொம்ப நாள் தாங்காது. என்னதான் உன்னோட நகமும் சதையுமா சுத்திட்டு இருந்தா கூட சிற்றினத்தவர்களுடைய நட்பு என்பது சில நாட்கள் மட்டுமே தாங்கக்கூடியது. ஆனால் பெரியவர்களுடைய நட்பு என்பது அப்படி இல்லை. நிலை திரியா நிற்கும் பெரியோர், நிலை தெரியாமல் இருக்கக்கூடிய, தம்முடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய நட்பு என்பது நின்ற அனைத்து யோக நிலையில் நின்றது போன்றதுதான். அது வந்து யோக நிலையில தவம் செய்பவர்களுடைய தவம் எப்படி நீடித்து நிற்குமோ அது போல அது எந்நான்றும் பாழ்படாமல் நிற்கும். அதனால நட்பு கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் உலகறிய அப்படியே நட்பு பாராட்டி கொண்டு சில காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சிறியவர்களுடைய கேண்மை என்பது அப்படி முடிந்து விடக்கூடியது. ஆனால் யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி நட்பாம் கிழமை தரும். இது திருக்குறள் ரொம்ப அழகான குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், தினமும் பார்த்துக்கணும், தினமும் பேசணும், ஒரு நாள் கால் பண்ணலன்னா கஷ்டம், பேசிட்டே இருக்கணும், சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நட்புனுடைய இலக்கணம் இல்லை. மாறாக மனது கலந்திருப்பது அப்படிங்கிறது தான் நட்பினுடைய இலக்கணம். அப்படின்னா பெரியவருடைய கேண்மை என்பது நின்று தவம் செய்பவர்களுடைய தவத்தை ஒத்தது. மாறாக உலகத்திற்கெல்லாம் முரசறிவித்து நாங்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட சிறியவர்களுடைய கேண்மை நட்பானது சில பகல்கள் மட்டுமே நீடிக்கக்கூடியது, மறைந்து விடக்கூடியது. அதனால பெரியவர்களுடைய நட்பு தான் நட்பு அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. என்பது எளிமையான பாடல் தான். உலகறிய தீர கலப்பினும் நில்லா சில பகல் ஆம் சிற்றினத்தார் கேண்மை, நிலை திரியா நிற்கும் பெரியோர் நெறி உடைய நின்று அணைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு. அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து குணக்குறைவு, ஒர்க்கம்னா குணக்குறைவு இல்லாதவர்கள், ஒர்க்கம் இல்லாதவர்கள், குணக்குறைவு இல்லாதவர் பெரியவர்களுடைய தொடர்பு என்பது நீண்ட மோனத்தவம் போல நீடித்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு வித்தியாசத்தை சொன்னாலே எது உங்களுக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்கிறது. சரி, அடுத்த பாட்டு தலைமகன். இப்படி சுற்றத்தவர்களை காப்பதிலேயே தலைமகன் என்று கருதப்படுபவன் எவனாக இருக்க முடியும்? எல்லாராலையும் காப்பாத்திட முடியாது, எல்லாரையும் ஒரே போல காப்பாற்ற முடியாது. ஆனால் சிலருக்கு அந்த குணம் வாய்த்திருக்கும். அப்போ அவர்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்களாக பரிணமித்து நிற்பார்கள். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. இன்னர் இணையர் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் இலராய் இயல்பினால் துண்ணி தொலை மக்கள் துன்பம் தீர்ப்பாரே யார் மாட்டும் தலை மக்கள் ஆகர் பாலார். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? சாந்திதான் எங்க நினைவுல வர்றாரு. இன்னர், இவங்க இப்படிப்பட்டவங்க, எனக்கு வேண்டியவங்க, அல்லது என்னோட சுற்றத்திற்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், என்னுடைய மொழியை சேர்ந்தவர்கள், அப்படி என்று பாகுபாடு பார்ப்பது இன்னர். இவர் இணையர், இப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர் இப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கக்கூடியது. எமர் பிறர், இவர் வந்து எமர்னா எம்மவர்கள், என்னுடைய உறவினர்கள், அதனால அவங்களை நான் காப்பாத்துறேன் அப்படி என்று சொல்வது. பிறர்
உறவில்லாதவர்கள் யாரோ தெரியும், இங்கேயும் தெரியாம வந்தவங்க. இப்படி பாகுபாடுகள் எல்லாம் ஒருவன் பார்த்தான் அப்படின்னா அப்போ அது சுற்றம் தொழாளுக்கு இலக்கணமாகவே சொல்லப்படாது. எப்படி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இன்னர், இணையர், யமர், பிறர் இந்த எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் என்னும் சொல் என்னும் இலராய் இயல்பினால் எல்லாருமே தனக்குரியவர்கள் தான். தன்னை நாடி யார் வந்து விட்டாலும் அவர்கள் தனக்குரியவர்கள் தான், தன்னுடைய சுற்றத்தவர்கள் தான், உறவினர்கள் தான், கேளிர் தான் என்று யார் நினைக்கிறானோ துண்ணி தொலை மக்கள் துன்பம் தீர்ப்பாரே. தொலை மக்கள் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, அவனோடு எந்த வகையிலும் உறவோ நட்போ எதுவுமே இணக்கம் எதுவுமே இல்லாத தொலை மக்கள், யாரோ எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்லது எங்கேயோ இருப்பவர்கள், அவர்களுடைய துன்பம் துடைப்பதற்காக ஒருவன் தன்னுடைய கரங்களை நீட்டுகிறான் இல்லையா? யார் மாட்டும் தலைமக்களாகற் ஆகற் பாலர், யார் மாட்டும் தலைமக்கள் ஆகல் பாலர். எங்கேயோ இருக்கக்கூடிய யாருக்கோ தலைமக்களையும் தம்முடையவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தங்களுடைய கரங்களை நீட்டக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் சுற்றும் தழாலை பொறுத்தவரை தலைமகன் என்று கருதப்படுபவர்கள். இது நிச்சயமா நம்ம சொல்லலாம். எங்கிருந்தோ வந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் எங்கிருந்தோ வராரு, நாங்க அவுரி பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்தி எங்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள், எங்களுக்கு முடிவு காலம் வேணும் அப்படின்னும் போது இங்க இருந்து கிளம்பி போய் 1917 முன்ன பின்ன அவர் பீகாருக்கு போனதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பீகாருக்கு போறாரு. அங்க போய் இருந்து கிட்டத்தட்ட ஓராண்டு அங்க இருந்து உழைத்து அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த தலைமை தன்மை அப்படிங்கறத இங்க நினைச்சு பார்க்க முடியுது. சோ அப்படி நிறைய பேரை உதாரணமா நம்ம சொல்லலாம் வரலாற்றுல. ஆனால் அவர்கள்தான் தலைவர்கள் என்று போற்றப்படுபவர்களாக இருப்பார்கள். யார் வேணா சுற்றம் தொழாளல் செய்யலாம், எனக்கு வேண்டியவங்க உறவினர்கள், இவங்களுக்கு நம்பவங்க அவங்க கொஞ்சம் அதிகமா செய்யலாம், அவங்கள பாதுகாக்கலாம் என்று அப்படிதான் மனிதர்களுடைய இயல்பு இருக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் எந்த வேறுபாடும் பார்க்காமல் தொலைதூரத்தில் இருப்பவர்களை கூட தம்மவர்களாக நினைத்துக் கொண்டு உதவி கூட தன்மை என்பது தலைமகன் என்று சொல்லக்கூடிய தன்மையை ஒருவனுக்கு அது தரும். இது சுற்றம் தொழாளனுடைய இலக்கணம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. சரி, இந்த 5 பாடலோட நம்ம முடிச்சுப்போம். மீதி 5 பாடலை அடுத்ததுல பார்க்கலாம்.